22 ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு கட்டடத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் வசிக்க வைக்கப்பட்டனர். 22 ஆண்டுகள் முன்பாக இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை கட்டுவதற்காக நாங்கள் 3 மாதத்திலே மாற்று குடியிருப்பு தருவோம் என்று வலுக்கட்டாயமாக அட்டவணை சாதி சார்ந்த குடும்பங்களை மனிதர்கள் வாழ தகுதியற்ற கண்ணப்பத்தில் இருக்க ஒரு கட்டடத்தில் அடைத்தார்கள். கிட்டத்தட்ட 3 மாசம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 6 வருஷம் இல்ல, 22 வருஷம் இந்த மக்கள் சொல்லனா துயரத்துக்கு உள்ளானார்கள். கடந்த மழை வெள்ளத்தின் போது இந்த பகுதியை பார்வையிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை நகரத்துக்குள்ள வீடுகளை ஒதுக்கீடு செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தபடி சென்னை நகரத்துக்குள்ளேயே மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகர்ல மாற்று குடியிருப்பு வழங்கப்பட்டது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடலாம் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா கார்பரேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, புது வீட்டுக்குள்ள போனா ஒவ்வொருத்தரும் 4 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய விதியை சொன்னாங்க. 4 லட்சம் ரூபாய் பணம் கட்ட முடியலன்னா தனியார் வங்கியில வட்டிக்கு பணம் வாங்கி தரனாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இதே இடத்துல மறியல் போராட்டம் நடத்தினோம். அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அதன் பிறகு சென்னை மாநகர ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகரபாபு அவர்கள், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அதிகாரிகள் எல்லாம் எங்கள் அதிகாரிகள் மத்தியில் எங்களுக்கு கோரிக்கையை கொண்டு போனோம். அவர்களும் பரிசீலித்து 2/3 பங்கு பணத்தை சென்னை மாநகராட்சி செலுத்தி விட்டார்கள். அதற்கடுத்து இந்த மக்கள் முன்பணம் வாங்காமல் இன்றைக்கு மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்பணம் வாங்காமல் இந்த வீடுகளை வழங்கியிருக்கின்றார்கள். மக்கள் போராட்டங்களுக்கு மதிப்பளித்து மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகர்ல வீடு கொடுத்திருக்க என்று சொன்னால் மிக சிறப்பான நடவடிக்கை இது. எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில 114 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக வீடுகளை ஒதுக்கீடு செய்வதற்கான ஆணைகளை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுடைய 22 வருஷ கனவை இன்று நிறைவேற்றி காட்டியிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க இடம், உண்ட உணவு, உடுத்த உடை அப்படிங்கிறது அடிப்படை தேவைகள். அதிலும் இருக்க இடம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேவை. அந்த தேவையை நம்முடைய கழக அரசு என்று உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருடைய முகத்திலும் உங்களுடைய சிரிப்பின் மூலம் நான் உணர்கின்றேன். மூலக்கொத்தளத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதியில் உங்களுக்கான 114 வீடுகள் வழங்கப்பட உள்ளன. உங்களுக்கு வீடு கிடைக்கும், உங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்க வேண்டும் என்று உறுதியோடு பணிகளை செஞ்ச மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் அதனை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசு அவர்களுக்கும் தன்னுடைய தொகுதி மக்களுக்கு வீடு வேண்டும்னு ஏறாத படிகள் கிடையாது, தட்டாத கதைகள் கிடையாதுன்னு உங்களுடைய கோரிக்கையெல்லாம் உணர்ந்து உழைத்த சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பரந்தாமன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சொல்வதை செய்கின்ற இயக்கம், செய்வதை மட்டுமே சொல்கின்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 2021 தேர்தலின் போது கண்ணப்பர் தெருவில் உள்ள வீடற்ற விடுதி உள்ளிட்ட இடங்களில் வசித்த உங்களுக்கு வீடு வழங்கப்படும் அப்படின்னு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் உங்களிடத்துல வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. வாக்குறுதி தந்தது மட்டுமல்ல, சென்ற ஆண்டு மழை காலத்தின் போது முதலமைச்சர் அவர்களை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் உங்கள் பகுதிக்கே அழைச்சிட்டு வந்தார். அப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு அளித்தார்கள். அதாவது அடுத்த மழை வரத்துக்குள்ள உங்களுக்கு வீடு வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க. சொன்னபடியே இன்றைக்கு உங்களுக்கு வீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தந்த வாக்குறுதிப்படி பல்வேறு கள ஆய்வுகள், உயர்நிலை ஆய்வுகள், சட்டமன்ற உரைகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடுகளை நம்முடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கழக அரசு உங்களுக்கு தந்த அந்த வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடு இருக்கணும், குடிசைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதன்முறையா குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கினாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உயர்த்தி வீடற்ற மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்றைக்கு உங்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு. இனி உங்களுக்கான வீட்டுல நீங்க நிம்மதியா இருக்கலாம். இவ்வளவு நாளா வீடு இல்லாத காரணத்தால உங்களுக்கு அரசினுடைய ஆவணங்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் இருந்தது. இனி அந்த தொல்லை கிடையாது, அந்த சிக்கல் கிடையாது. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இருப்பிட சான்றிதழ் என எல்லாமே உங்களுக்கு இனிமே எளிமையா கிடைக்கும். நீங்கள் வாழ்வின் அடுத்தடுத்த கட்டத்திற்கு எல்லோரும் போல முன்னேறி செல்லலாம்.
உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் தயாராக இருக்கின்றது. குறிப்பா மகளிருக்கும் மாணவர்களுக்கும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய கழக அரசு செய்து வருகின்றது. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்திருக்கு. பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்கு. உயர்கல்வி சேர்கின்ற மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம், சமத்துவம் திட்டம், மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. அதே போல மாணவருடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்ய நான் முதல்வன் திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தினால ஒவ்வொரு வருஷம் 30 லட்சம் இளைஞர்கள் பயன்படுறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் மாதம் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை உரிமை தொகை வழங்கப்படுகின்றது. இந்த திட்டங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மகளிர் மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க. இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு கோரிக்கை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ தயவு செய்து கல்வியை கொடுத்துருங்க. பிள்ளைகளை நீங்க ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பினா மட்டும்தான் அனுப்பினா போதும், மற்றது அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து செஞ்சிருவார். வீடுகளை பெற்றுள்ள நீங்கள் அனைவரும் உங்கள் வீடுகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்கணும்னு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு எல்லா வகையிலும் நம்முடைய கழக அரசு துணை நிற்கும். எனவே உங்களுக்காக அரசு செயல்படுத்தும் திட்டங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இந்த திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டுமல்ல, இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள். எனவே இந்த திட்டங்கள் பற்றி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க. எங்களுக்கு எப்படி எங்களுடைய முதலமைச்சர் பிராண்ட் அம்பாசிடரோ அதே மாதிரி இந்த அரசுக்கு நீங்க தான் பிராண்ட் அம்பாசிடர் என்று கூறிக்கொண்டு புதிய வீடுகளுக்கு செல்லும் உங்களுடைய வாழ்வில் புதுமைகள் மலரட்டும் என்று கூறி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆணை வழங்கப்படுகிறது. திருமிகு வரலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.